Hi friends, welcome to Art with Lyra. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பேக்கரியில் செய்கிற அந்த எக்ஸாக்ட் வெஜ் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ், இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோஸ் போடலை. இனிமேல் மினிமம் வீக்லி 1 வீடியோ போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கு நான் வந்து மைதா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், ஈஸ்ட் 2.5 கிராம்ஸ் அண்ட் வனஸ்பதி 75 கிராம்ஸ். வனஸ்பதி வந்து ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா குக்கிங்க்கு, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணோன்னா பப்ஸ் டால்டா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் விற்கிற கடையில், அதாவது பேக்கிங் பவுடர் அதெல்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பப்ஸ் டால்டா அப்படின்னு. இது வந்து 1 கிலோகிராம் 2 கிலோகிராம்ஸ் அந்த மாதிரி கிலோகிராம் கணக்கில் தான் தருவாங்க. ஆனால் நமக்கு வந்து ஜஸ்ட் 75 கிராம்ஸ் தான் தேவை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி நார்மல் குக்கிங் டால்டாவே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அது கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன், சர்க்கரை கொஞ்சமாக, உப்பு தேவைக்கேற்ப, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அண்ட் கொரியாண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூன். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்க்கு நெக்ஸ்ட் வெஜ்ஜீஸ் நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து கேரட், பொட்டேட்டோ, ஆனியன் அண்ட் பீன்ஸ் எல்லாமே வந்து 1/2 கப் எடுத்திருந்தேன். பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். தென் சில்லி வந்து 2 to 3 அண்ட் கறி லீவ்ஸ் வந்து ஒரு 5 to 6 வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். சாட் மசாலா 2 டீஸ்பூன்ஸ் அண்ட் சன்னா வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, வனஸ்பதி அண்ட் ஈஸ்ட் மூணுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப லைட்டாக அந்த பரோட்டா மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக அந்த சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து வந்து பிசையணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சால் மட்டும்தான் ரோல் வந்து நல்லா வரும், சாஃப்டாக வரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரோல் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆர்எல்ஸ் 30 மினிட்ஸ் கூட தாராளமாக அதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது ரெஸ்ட் ஆகி நல்லா டபுள் த சைஸாக வரும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி நம்மளோட மசாலா உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தென் கேரட், பீன்ஸ், க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். தென் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. தென் சுகரும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா சாட் ஆகி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடலை சேர்த்துடலாம்.
ஃபைனலாக பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளோர் நான் வச்சுருக்கதை பார்த்தீங்கனாலே தெரியும் டபுள் த சைஸ் ஆகலை. அதுக்கு ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஃப்ஸ் வனஸ்பதி யூஸ் பண்ணால் மட்டும்தான் பேக்கரியில் கிடைக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் சப்பையாக தான் வரும். ஆனால் இதுவும் வந்து அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. அதே மாதிரி பேக்கரி அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து ரோல்ஸ் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டபுள் த சைஸாக ஆன அந்த மாவு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்மளோட அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கீழே இருந்து வந்து ரவுண்டாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த டிப்பில் மட்டும் லைட்டாக வாட்டர் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வந்து ஃப்ரை ஆகும்போது வெளியே வந்துடாது. சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு அந்த சிக்கன் ரோல் செய்கிறதுக்கும் தேவைப்படும். பட் அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோல் பண்ணணும். அந்த ஸ்டஃபிங்கை கீழேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு கீழேருந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு வெளியவே வராது. அதுக்கப்புறமா மேலே இருந்து அந்த டாப்பில் இழுத்துட்டு தென் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த டேபிள் டாப்பில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது. அது வெளியே வந்தால் தான் அது வந்து கரிஞ்சு போகும். ஸோ இது வந்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து அந்த டெக்ஸ்சர் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக பிரெட் க்ரம்ஸ் ப்ரெட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே அளவுக்கு டேஸ்டியான வெஜ் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சார்ட் பண்ணி எடுத்த அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் ஃபீல் ஆகும். பட் இந்த ஃப்ரை பண்ண ஸ்டெப்புக்கு அப்புறமா நீங்கள் அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும், இந்த வீடியோவில் இது மிஸ்டேக் இது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆனாலும், நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். See you next another interesting video. Bye bye.